Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தது போல தான் ஒரு சூப்பரான EFXDP Alightmotion எப்படி மேக் பண்றதை பார்க்க போறோம். நாம ஏற்கனவே இது மாதிரி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு பாத்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பயும் நம்ம Alightmotionல இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ்லாம் ஆட் பண்ணிக்கங்க. நான் பாத்தீங்கன்னா இது தனியான ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ், அப்புறம் இது தனியா ஒரு PNG கட் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஷேப் ஆட் பண்ணிக்கலாம். ஷேப் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செகண்ட் லேயரை கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா அதில் அதருக்கு பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் இருக்கும், ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போங்க. போயிட்டு ப்ரொசீஜரில் போனீங்கன்னா ஸ்டைப்ஸ் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி இருக்கும், அதை ஃபுல்லாக டவுன் பண்ணிடுங்க. டவுன் பண்ணிவிட்டு கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஸ்மூத்திங்கை குறைச்சிடுங்க. ஸ்க்ரீன் ஸ்பேஸை எனேபிள் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பிளண்ட் அண்ட் ஆப்போசிட்டியில் போய்ட்டு இந்த மாதிரி ஒரு 55% வச்சுருங்க. வச்சுட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வாப்பில் பார்த்தீங்கன்னா கீழே வேவ் வார்ப்புன்னு இருக்கும், அதில் போனீங்கன்னா ஃப்ளாக் வேவ் லெஃப்ட்னு இருக்கும், அதை ஜஸ்ட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடிட்டுக்கு வந்து நீங்கள் வந்து போல்டான ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் ரிப்பீட் போனீங்கன்னா கிரிட் ரிப்பீட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கவுண்ட் பார்த்தீங்கன்னா 6 வைங்க. 6 வச்சுட்டு எக்ஸ்ட்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு 1300 அந்த மாதிரி வைங்க. இது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. ஓகே, இது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரெக்டாங்கிளுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுங்க. ரெக்டாங்கிள் லேயருக்கு முன்னாடி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா நம்ம வந்து அந்த வேவ் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதை வந்து காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஓகேவா, கொடுத்தாச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு பார்டர் அண்ட் ஷேடோ போங்க. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ எஃபெக்ட் மாதிரி தெரிஞ்சிருக்கும் டெக்ஸ்ட்டில். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஷேடோ எனேபிள் பண்ணிவிட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 9 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒயிட் கலர் கொடுங்க. கொடுத்துட்டு பொசிஷன் கீழே பார்த்தீங்கன்னா பொசிஷன் இருக்கும், எக்ஸ் வேல்யூவும் 0, ஒய் வேல்யூவும் 0. ஓகே, கொடுத்தாச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இருக்க பிஎன்ஜிக்கு பார்டர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிடுங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரெஸ்ஸை போய்ட்டு லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. மறுபடியும் அதே ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு கவுண்ட் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே வச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஓகே செட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எனேபிள் பண்ணிடுங்க. ஸ்மூத்தஸ் குறைச்சிட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக உள்ளது கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம ஷேடோ போய்ட்டு ஷேடோ எனேபிள் பண்ணிடலாம். ஒயிட் கலரில் மாற்றிட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வைக்கணும். 10 வச்சுட்டு பொசிஷன் பார்த்தீங்கன்னா 20 வைக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணிடலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த சைடு மூவ் பண்ணி வச்சுருங்க.
இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சாச்சு. நம்மளுக்கு பார்டர் மாதிரி கிடச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பிஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டேன். செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 2 பிஎன்ஜியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி. ரைட் ஹேண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துறேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் கலர் அண்ட் லைட்டில் போனீங்கன்னா ஹியூஜ் ஷிஃப்ட்னு இருக்கும். அதை ஆட் பண்ணிங்கன்னா கலர் மாற்றிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் வைக்கிறேன். ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, ஒரு லைட் எஃபெக்ட் மாதிரி சைடில் இருந்துருக்கும். இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் அதையே டூப்ளிகேட் பண்ணி மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்மளும் ஒரு சூப்பரான EFX மேக் பண்ணியாச்சு. நீங்கள் வேணால் ஃபாண்ட் வேணால் உங்கள் சேனல் பேர் இல்லைனா EFXன்னு போகிறேன். இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டைம் வச்சு விட்ருங்க. தேங்க்யூ.